எதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் லேட் ஆகுவானோ? என்னால புடவைய காணோம். நீ எடுத்தியா? புடவையை காணோம், நீ எடுத்தியாவா? பார்த்தேன் உங்க அக்கா கொழுப்ப. என்னை பார்த்தா புடவை கட்டுற மாதிரியா இருக்கு, நான் எடுக்க போறேன். அவன் கிடக்குறான் லூசு. புது புடவையாக்கா? புதுசெல்லாம் இல்ல, பழைய பட்டு புடவை தான். இருந்தாலும் பழைய பட்டு புடவையா? அதை தூக்கி போடுறதை விட்டுட்டு விசாரணை. பழைய பட்டு போடுவேனா? தூக்கி போட. ஏய் கூல் கூல் கூல், இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? உட்கார். உன் சேலையில திருடுறது யார் தெரியுமா? யாரா? உன் புருஷன் தான். அது எப்படி நீ சொல்ற? அதுவா? பழைய பட்டு புடவையா? அதை தூக்கி போடுறதை விட்டுட்டு விசாரணை. பழைய பட்டு போடுவேனா? தூக்கி போட. ஏய் கூல் கூல் கூல், உட்கார். ஏய் வெளிய வாடா. இந்த வாயிரு. என் புடவைய வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓம் புடவையா? ஏம்மா நான் வாங்கி கொடுத்தேன், இது நம்ம புடவை. உண்மையை சொல்ற, என்னடா பண்ற? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பழைய பட்டு புடவை எல்லாம் கொடுத்தா காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதான் அப்படி எது கட்டி பார்த்த? கட்டி பார்த்தனா? ஏங்க வெயிட் பார்த்தேங்க. என்னங்க நீங்க? என்கிட்டயே 4 பழைய பட்டு புடவைங்க இருக்கு. அப்போ வாங்க, நான் கூட்டு போறேன் வாங்க. அப்படி நாங்க வந்த இடம் தான் அண்ணா நகர் ரவுண்டானா கிட்ட இருக்க பென்குயின் ஜெராக்ஸ் கீழே இருக்க சத்குரு சில்க் சென்டர். டேய் ஏதோ மறந்த மாதிரியே இருக்கேடா. டேய் குரு, பேக் எங்கடா? பயப்படாத. சத்குரு சில்க் சென்டர்ல உங்களோட பழைய பட்டு சாரியில ஜரியை செக் பண்ணி சாரியை கொடுத்துட்டு காசை மாத்திடுவாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பழைய பட்டு சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஜரியை செக் பண்ணி சில்வர் ஜரிக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, காப்பர் ஜரிக்கு வேல்யூ இல்லை. சில்வரோட டைரக்ட் மெல்டிங் ரேட்டை பொறுத்து நம்ம முன்னாடி ஜரியோட சில்வர் வேல்யூ கால்குலேட் பண்ணி இன்ஸ்டன்டா காசு கொடுத்துருவாங்க. இவங்க ஷாப்புக்கு 5 பிரான்ச் இருக்கு. அண்ணா நகர், பாண்டி பஜார், சவுகார்பேட், பாண்டிச்சேரி அண்ட் பெங்களூர். அண்ட் சவுகார்பேட் பிரான்ச்ல மட்டும் தான் ஜரி மெல்டிங் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் வெயிட் பண்றீங்க? உங்க பாட்டி அம்மாவோட பழைய பட்டு சேலை எடுத்துட்டு போய் காசு அள்ளிட்டு வாங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.